வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ STK 402 அண்டு 900 சீரியஸ் 950 போட்டிருக்கு, 900 சீரியஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பெஷல் ஐசி. ஏற்கனவே இந்த ஐசியை பற்றி ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ கமர்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏதாவது ஸ்பெஷல் இன் STK ஐசியில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. STK ஐசின்னா நமக்கு தெரியும், ஓகேவா? பாருங்கள், இது வந்து STK 4141. இது வந்து ஸ்டீரியோ ஐசி, டூயல் பவர் சப்ளை. இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், இதை பற்றி உங்களுக்கு தெரியும். தென் அடுத்தபடியாக 4191 இந்த ஐசி தான். 4141ஓட இது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இதோட பவர் அதிகமாக ஏதாவது ஐசி இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. இது 4231. ஸோ டிஃப்ரெண்ட் போர்டு இருக்குது STK சீரீஸில். இது இல்லாமல் நிறைய போர்டெல்லாம் இருக்குது. பட் இந்த போர்டில் என்னது, இது வரைக்கும் பார்த்த போர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ போர்டு. நம்ம அது ஃப்ரிட்ஜ் மோடாக யூஸ் பண்ணுவோம், மோனோவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ 4141 ஸ்டீரியோ அவுட்புட் இருந்ததுன்னா ஒரு சப்புக்கு எடுக்கணும், சப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை மோனோவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இது சம்மந்தமான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த STK போர்டில் இல்லைன்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து 5 சேனல். இதில் வந்து 5 சேனல் இருக்குது, 5 இன்புட் 5 அவுட்புட். இதில் 6 இன்புட் 6 அவுட்புட் இருக்கக்கூடிய போர்டு இருக்கா? ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இது வந்து கிளாஸ் டி. இது கிளாஸ் டி போர்டு, ஓகேவா? இந்த கிளாஸ் டி போர்டு இது சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். இந்த கிளாஸ் டி போர்டு 24 வோல்ட்டு, மினிமம் 10 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியர் வேணும். இது சிக்னல் இன்புட்டு, இதெல்லாம் சிக்னல் அவுட்புட். 6 சேனல், 400 வாட்ஸ் பவர். இதோடைய ப்ரைஸ் வந்து 2500 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இது வந்து ஹீட்ஸிங் பிளேட்டு. இதுக்குள்ளே ஐசி இருக்குது. இதோடைய பவர் 6 சேனல் அவுட்புட், 6 சேனல் இன்புட், 6 சேனல் அவுட்புட். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு 50-50, சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு 50-50, சென்டர் 100, சப் 100, டோட்டலாக 400 வாட்ஸ் பவர். கிளாஸ் டி ஒரிஜினல் ஐசி, பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. ஓகே, இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இதில் வந்து 5 சேனல் இன்புட் 5 சேனல் அவுட்புட் வரும். ஸோ நாம் ஒரு ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு 1000 ரூபாயில் வேணும்னாலும் சரி அசம்பிள் பண்ணி கொடுக்கணும், 10,000 ரூபாயில் வேணுனாலும் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். அதுக்குண்டான சர்க்யூட் டயக்ராம் அது உங்களுக்கு கிட்ட இருக்கணும். இந்த போர்டு போட்டால் எவ்வளோ பவர், இந்த போர்டுக்கு எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்கணும், சிங்கிள் பவர் சப்ளையா டூயல் பவர் சப்ளையா, எவ்வளோ வோல்ட் மினிமம் இருக்கணும், எவ்வளோ வோல்ட் மேக்ஸிமம் இருக்கணும், இதுக்கு தான் படிக்கணுங்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்கிரேட் ஆகணும் எலக்ட்ரானிக்கல் நாலேஜில் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு புதுசாக என்னென்ன போர்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒர்க்கிங் பிரின்சிபல், தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ, ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ இந்த மாதிரி 6 சேனல் போர்டு இருக்குது, இதில் 5 சேனல் வரும் அவுட்புட். அப்போது நாம் இது 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5.1 அல்லது 5.1. 5ங்கிறது 5 சேனல், 1ங்கிறது சப்பை குறிக்கும். பொதுவாக சப்போட அவுட்புட் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தூக்கலாக இருக்கணும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து அவ்வளோ வராது, 30 வாட்ஸ் வரும். அப்போ 5 சேனல் வந்துடும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு சென்டர், போதும், சூப்பராக இருக்கும். சப்புக்கு அதிகமாக வால்யூம் வரணும்னா பாருங்கள், இந்த இடத்துல இது ஒரு போர்டு, இது ஒரு மானோ போர்டு, கிளாஸ் டி போர்டு 120 வாட்ஸ். தென் அடுத்தபடியாக பாருங்கள், இது டூயல் பவர் சப்ளை.
இது ஒரு போர்டு. இதில் பேர் இருக்கும், டிரான்சிஸ்டர் பேர் 5200 1943. அதில் கொஞ்சம் பவர் இருக்கிற மாதிரியா சேம் இந்த மாதிரி போர்டு இருக்குது. இது வந்து டூயல் பவர் சப்ளை, சப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சப்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப்புக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பாருங்கள், இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு இதில் பாருங்கள், இன் அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் இதில் இன் அப்படின்னு சாக்கெட் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, கிரவுண்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர். அப்போது அவுட்புட் சிக்னல் வந்து உங்களுக்கு ஒரு புரலாஜிக் போர்டுலேருந்து அவுட்புட் சிக்னல் நம்ம இது கொடுத்துடலாம். அவுட்புட் எடுக்கிறது வெளியிலேருந்து எடுத்துடலாம். ரெண்டுக்குமே காமன் கிரவுண்டு நெகட்டிவ் சப்ளை இருக்கும். சிம்பிளான போர்டு, ரொம்ப மினிமம் காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஏன்னா 5 சேனல் இருக்கு இல்லையா, அப்போ அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 சேனல் இன்புட் கொடுக்குறோம், 5 சேனல் அவுட்புட் கொடுக்குறோம். டூயல் பவர் சப்ளை 24 0 24 24 ப்ளஸ் 0 24 மைனஸ் 24 வோல்ட்டுக்கு மிகாமல் பார்த்துக்குங்க வோல்ட்டு. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற வர்ற எஸ்டிகே சீரிஸ் வர ஐசி எதுவுமே ஒரிஜினல் ஐசி கிடையாது, எல்லாம் சைனீஸ் மேக் தான். அந்த என்ன குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே போனால் ஃபெயிலியர் ஆயிரும். கொஞ்சம் வோல்ட்டு கம்மியாகவே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையாக இருந்தால் 18 வோல்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொடுங்க. பவர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐசி ஃபெயிலியர் ஆகாது. சரி, இந்த ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல முடியல. இதுக்கு ஏதாவது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கான்னா இருக்குது. இதுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். 30 வாட்ஸ் இன்ட்டு 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர். சிக்னல் இன்புட் பின் நம்பர் கொடுத்துருக்கேன், சிக்னல் அவுட் பின் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு வேணாலும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். ஒரு நியூ கமர்ஸ் நம்ம சேனல் பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 2 சேனலாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அவுட்புட்டு 30 வாட்ஸுங்கிறது ஒரு ரீசனபிள் அவுட்புட், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. ப்ராக்டிக்கல் டெமோவில் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ஐசி. மொத்தம் 24 பின் இருக்கும் இந்த ஐசியில். இந்த ஐசியில் சப்ளை பின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 7ஆவது பின்னும் 10ஆவது பின்னும் சப்ளை பாசிட்டிவ் வோல்ட், 8ஆவது பின்னும் 9ஆவது பின்னும் நெகட்டிவ் வோல்ட்டு. காமன் கிரவுண்ட் அப்படின்னா 14th பின், இது வந்து காமன் கிரவுண்டு. அது இல்லாமல் இந்த ஐசிக்குள்ளே இருக்க ப்ரீஆம்பிளிஃபையர் செக்ஷனுக்கு தேவையான வோல்ட்டு இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டும் ஒரு நெகட்டிவ் வோல்ட்டும் இதுக்குள்ளே இருக்கும். இதில் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அவுட்டு. இந்த ப்ளூ கலர் ட்ரேசிங் கொடுத்துருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இன். இன்னும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கோம். 1ஆவது பின்னு 3ஆவது பின் பாருங்கள், இது 1ஆவது பின் 3ஆவது பின். இது வந்து இன், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஆர் ஃப்ரண்ட் ரைட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா 5ஆவது பின் 6ஆவது பின்னில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்துடும். 5ஆவது பின் 6ஆவது பின் அவுட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, நேராக இதில் வந்துடும். 16ஆவது பின்னில் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் 20ஆவது பின் கொடுத்தோம் அப்படின்னா சரவுண்ட் லெஃப்ட்டு 11ஆவது பின் 12ஆவது பின்னில் வெளியே வந்துடும், அவுட்புட் சிக்னல் வெளியே வந்துடும். 21ஆவது பின்னில் சென்டர் சிக்னல் இன்புட் கொடுத்தோம்னா ஓகேவா, 23ஆவது பின்னில் சென்டர் சிக்னலை ஆம்பிளிஃபைடு சிக்னலை நம்ம அவுட்புட்டை எடுத்துக்கலாம். 21ல் கொடுத்து ஓகேவா, நம்ம 23ல் அவுட்புட் எடுத்துக்க முடியும். பாரு, இந்த இடத்துல அவுட்புட் வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இது வந்து கலரில் கொடுத்துருக்கு, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஐசியோட ஆம்ப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 ஆம்பியர் இருந்தாலும் கூட போதுமானது. பட் 10 ஆம்பியர் இருந்தால் தான் நல்ல குவாலிட்டி அவுட்புட் எப்பவுமே வரும். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய வால்யூமை கூட்டும் பொழுது வால்யூம் கூடும்போது தனக்கு தேவையான கரண்ட்டை பவர் சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கும். சஃபிஷியன்ட் ஆம்ப் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் ஆம்பிளிஃபைட் லெவலில் கிடைக்கும். கூடவே ஐசி ஹீட் ஆகாது.
பக்கா ஹீட்ஸிங் கொடுத்துருக்கு, போதுமானது. ஓகே, நம்ம இதை போர்டு வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா நியூ கமர்ஸ் யாராவது புதுசாக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த போர்டு வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். காம்பேக்டாக இருக்கும், முதல்ல ஃபஸ்ட்டு மெயின் அதுதான். பாருங்கள், ஒரு சின்ன போர்டு, இவ்வளோ தான் போர்டு. ரெண்டுமே சாக்கெட்டும் கொடுத்துருக்கு, ப்ளக் இன் ப்ளேங்கிற மாதிரி. அவுட்புட் எடுத்து ஒரு ஸ்பீக்கரில் கொடுக்கணும், ஒன்றில் வந்து சிக்னல் இன்புட் கொடுக்கணும். அதாவது ப்ரீஆம்பிளிஃபையர் செக்ஷன்லேருந்து, அதாவது உங்களுக்கு ஒரு நம்ம 5.1 அசம்பிள் பண்ணுறதுனால ஒன்று ஒரு ரஸ் பாக்ஸோ இல்லை FD003 அவுட்புட் எடுத்து கொடுக்கணும். இல்லையா ரொம்ப காம்பேக்டாக விலை கம்மியாக பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு பொருளாச்சிக்கல் போர்டு, ஓகேவா, அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்னா, இந்த மாதிரி ஒரு ஐசி இருக்குது, STK ஐசி இருக்குது, இதை இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டவுட்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம், வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.